டைரிக்குள்ளே போயிட்டு கதையோட ஸ்டார்டிங்கில் எழுதுனாங்கல்ல, அதே மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க என்ன எழுதுறாங்கன்றதே காமிக்கிறாங்க. 2 ஆளுங்களோட பேர் எழுதிட்டு அவங்களுக்கு கீழே அவங்களோட அட்ரஸ் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடுறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்த இவங்க நோட் பண்ணி வைக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. ஆனால் இதெல்லாமே அவங்க ஒரு டைரியிலேருந்து தான் பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. இவங்க சீன் இப்படியே கட் பண்ணி அவங்க பையனை காமிக்கிறாங்க. அவங்க பையன் லேப்ல தான் ஒர்க் பண்ணுறான். மார்க்கர் ஆல்ரெடி தீர்ந்து போச்சு இல்லையா, அதனால இவன் ஆர்டர் போட்டிருந்தா போல. அந்த ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால் வருது. இவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அந்த ஆர்டரை அங்கேயே வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஆனால் இவன் வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் வாங்கலான்னு பார்க்கும்போது அவங்க கடையை மூடிட்டு கிளம்பிடுறாங்க. ஆல்ரெடி மார்னிங்கே மார்க்கர் தீர்ந்து போச்சு. இவன் ஆர்டர் போட்ட மார்க்கரும் இவனுக்கு கைக்கு வந்து சேரலை. ஆனால் இவங்க அம்மா இவன் மார்க்கர் வாங்கிட்டு வருவான்னு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவன் கரெக்டாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பையன்கிட்ட மார்க்கரை பற்றி தான் கேட்குறாங்க. அந்த பையனும் இன்னைக்கு மார்க்கர் கிடைக்கல, நான் மறுபடியும் உங்களுக்கு இங்கு ஊற்றியே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு ஊற்ற போகிறான். பட் அதில் பார்த்தீங்கன்னா இங்கும் காலி ஆகிட்டு இருக்கு.